ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்க போகிற கணக்கு மெத்தடில் நீங்கள் கணக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் கண்டிப்பாக நல்லா படிக்க முடியும். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் லா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நீங்களாக முழுமையாக உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன மாதிரியான சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்களே படித்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு டேஞ்சர் அதில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு முன்னாலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் எதை படித்தாலும் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி புரிஞ்சிக்க ஆரம்பித்த உடனே நமக்குள்ளார என்ன தோணுன்னா, நம்ம மிகப்பெரிய அறிவாளி, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. தயவு செய்து ஒரு விஷயத்தை, அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நம்ம கற்றுக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னது தான் கற்றுக்குறோம். ஸோ இதை தான் தமிழில் சொல்லுவாங்க, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னம்னா இந்த உலகத்தில் அளவே இல்லை, அவ்வளவு கற்றுக்கலாம். ஆனால் அவ்வளவு கற்றுக்கிட்டாலும் அது கைமண் அளவு தான் இருக்கும். இந்த பூமியில் எவ்வளோ மண் இருக்குன்னு வச்சு பாருங்கள், அதில் ஒரு பிடி மண் அவ்வளோதான் நம்ம கற்றுக்குறோம். அப்படின்னா எவ்வளோ கற்றுக்கிறதுக்கு இருக்குது. அதனால் நம்ம கற்றுக்க ஆரம்பித்த உடனே ஓரளவுக்கு நமக்கு அறிவு கிடைக்கிது அப்படின்னா, உடனே மற்ற எல்லாரும் அறிவில்லாதவங்க, முட்டாளுங்க அப்படின்னு எந்த நேரத்துலையும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளார வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுனாவே நமக்கு அது கெடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம புதுசாக எதையும் கற்றுக்க விடாது. மற்றவங்க மேலே தேவையில்லாமல் கோபம் வரும். மற்ற மேலே தேவையில்லாமல் கோபம் வருது அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்மளுடைய மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் ஆணுச்சுன்னா கண்டதை சிந்திக்கும். கண்டதை சிந்திச்சுன்னுச்சுன்னா இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சரியாக வேலை செய்கிறது, எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போது எல்லா இயக்கங்களும் கெட்டு போகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு படித்தாலும் நம்ம படிக்கிறது ஒரு துளி. நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம்னா அவ்வளவு இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்கிறது ஒரு துளி தான் நம்ம கற்றுக்குறோன்றத நம்ம மனசுக்குள்ளார எப்போவுமே வச்சுக்கணும். ரெண்டாவதா, வாட் வி நோ அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் வெரி லிமிட்டட். ஸோ நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா, அப்பப்போ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் தியான முறை மூலமாக கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு மைக்ரோஸ்கோப் கூட கிடையாது. ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பார்க்குறது கூட அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்றைக்கே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்மளுடைய நன்மைக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ மாடர்ன் சயின்ஸு, நம்ம மாடர்னாக நம்ம படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், சயின்டிஃபிக்கல் விஷயங்கள்லாம் படிக்கிறோன்றதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் தப்பு. சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணிங்களா? நீங்கள் ஏன் சூரியனை வணங்கணும்? அது முட்டாள்தனமானது. ஏன் நிலாவை நீங்கள் கையெடுத்து கும்பிடுறீங்க? அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக ஒரு மனிதனுடைய உடம்பை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிற விஷயம் ரொம்ப 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 கம்மிங்க. ரொம்ப 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 கம்மி. மற்ற எல்லா உயிரினங்களை பற்றி மேக்சிமம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் மனித உயிரினத்தை பற்றி அதிகம் தெரிஞ்சு வச்சுக்கல. அதுக்கு ஏன் காரணம் நான் சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினத்தை வேணாலும் நீ கொன்னலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மனிதனை மட்டும் நீங்கள் கொல்லக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை தானே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதே பாருங்கள், புலியை ஒரு காலத்தில் புலிகள் நிறைய இருந்தது, யானை நிறைய இருந்தது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே புலியெல்லாம் கொஞ்சம் கொன்னுடலாம்ப்பா அப்படின்னு கொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் புலியெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சா, இனிமேல் புலியை யாராவது கொன்னீங்கன்னா உடனே சட்டம் உங்கள் மேலே பாயும்பா, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரினங்களையே நம்ம பாதுகாக்கணும். எது உயிரினங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வளர்த்த ஆரம்பிக்கிறோம். எல்லாத்தையும் கொல்றதில்லை. ஆனால் மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷன். எப்போவுமே எந்த ஒரு மனிதனையும் கொல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கு இல்லையா? அதனால் எப்போ ஒரு மனிதனுக்குள்ளார நடக்கிற விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும்னா அவனை வச்சு ஆய்வு பண்ணால் தானே தெரிஞ்சிக்க முடியும்.
நம்ம வச்சு இப்போ சயின்டிஃபிக்கலாக நம்ம ஆய்வு பண்ணுறது எல்லாமே மனிதனுடைய இறந்த உடலை வச்சு தான் நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகள் உயிரோடு இருக்கிற மனிதனை கூட்டிகிட்டு போய் அவன் கண்ணுக்குள்ளார ஒரு 2 ஈட்டி மாதிரி குத்தி அது என்ன கண்ணில் குத்தினோம்னா என்ன ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ண விடுவாங்களா யாராவது? அப்படி யாராவது ஒத்துக்குவீங்களா நீங்கள்? அப்போது இந்த மாதிரி இந்த மனித உடம்புக்குள்ளார நடக்கிற எவ்வளவோ கோடிக்கணக்கான விஷயங்களில் நம்ம இறந்த பின்னாட கண்டுபிடிச்சது தான் அதிகமே ஒழிய உயிர் இருக்கும்போதே கண்டுபிடிச்ச விஷயங்கள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா முதல்ல ஒரு மனிதன் அந்த டெஸ்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டான். 2வது அவனால் அந்த வலியை தாங்க முடியாது. 3வது அந்த வலியை தாங்க முடியலனாவே அவன் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அவனுடைய நார்மல் பிஹேவியரில் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. 3வது சட்டம் அனுமதிக்கிறது இல்லை. அதனால் தயவு செஞ்சு நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாரை பற்றியும் எல்லாமே தெரியும், நம்ம எல்லா மெடிசனை பற்றி தெரியும், அதை பற்றி தெரியும், இதை பற்றி தெரியும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மெடிடேஷனால் மட்டும்தான், அமைதியாக உட்கார்றதுனால மட்டும்தான் இந்த உடம்புக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத ஒருத்தரால் உணர முடியும், சரியான கைட்லைன் பண்ண முடியும். அது இன்றைக்கி இல்லை, நான் 1000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது அப்படி தான் நடக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் மனித உடம்பு ரிலேட்டடான ஒரு விஷயம்னா பெரியவங்க சொல்கிறத தயவு செஞ்சு கேட்டு நடக்கணும். அப்படி நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணல, இதை எவன் செய்வான் அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சயின்டிஃபிக்கலான ப்ரூவ்டு மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பெரியவங்க சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிங்கப்பா. இந்தியாவில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வெயில் காலத்தில் குளிங்க, இல்லை மாதம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணல அப்படின்னு உக்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எண்ணெய் பூசுங்க, அது நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியாது, பட் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுடைய மனித உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் 0.001% தான். இந்த உடலுக்குள்ளார அவ்வளோ விஷயங்கள், நம்ம உயிரோடு இருக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அவ்வளவையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம படிக்கிற எல்லாமே உண்மைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லுவாங்க, இதையே ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது தப்பு, இன்றைக்கி தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னால் இந்த பூமி தட்டையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு போய் ஒருத்தர் சொன்னார், இல்லை இது உருண்டையாக இருக்குது, நம்ம தான் தட்டையாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அவர் கொலையே பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது என்ன நடக்குது அப்போது? ஸோ நம்ம இன்றைக்கி உண்மை அப்படின்னு நம்ம புத்தகத்தில் படிக்கிற விஷயங்கள் நாளைக்கு பொய்யாக போகலாம். அதனால் நம்ம படிக்கிற எல்லாமே உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம புத்திசாலி கிடையாது. உண்மையான எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னால் நம்ம படிக்கிற ஏட்டுக்கல்வி பொய்யா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சார் அப்போது நான் எதை உண்மைன்னு நம்புறது அப்படின்னா, உங்களுடைய அலர்ட்னஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், கூர்ந்து கவனிங்க, உங்களுக்குள்ளார என்ன தோணுதோ அது உண்மை, அதுதான் உண்மையானதாக இருக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் அது கூட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் சேர்த்து தான் நமக்கு அந்த உண்மை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம மைண்டு சொல்லும். நம்ம பார்க்குறோம் ஒரு விஷயம், படிக்காதவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் படித்தவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். படிக்காதவர் ஒரு 10 விஷயத்தை வச்சு அதை அனலைஸ் பண்ணுறாருனா, படித்தவர் ஒரு 20 விஷயத்தை வச்சு அனலைஸ் பண்ணி அவருடைய முடிவு இருக்கும். அதனால் எப்போவுமே படித்ததை வச்சு மட்டும் நீங்கள் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், டாக்டர் ஓகே அப்படியா சளியா இந்த மாத்திரை அப்படின்னு அவர் கொடுக்க முடியாது. அவர் நேரில் பார்த்து அவருக்கு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டு அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் டெலிஃபோன்லேயே கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம யாரோ எங்கேயோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இங்கேருந்து உக்காந்துக்கிட்டு அதெல்லாம் அப்படியே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய உணர்வுக்கு நம்மளுடைய கூர்ந்து கவனிக்கிற திறமையை நம்ம அதிகப்படியாக உபயோகப்படுத்தணும். அதை உபயோகப்படுத்தி அதிலிருந்து நமக்கு என்ன தோணுதோ அதான் நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி தான் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, மரத்தில் இலைகள் எல்லாமே என்ன கலர் அப்படின்னா பச்சை கலர். உடனே நம்ம இலையவே பார்க்குறதில்ல, எந்த இலையுமே நம்ம பார்க்குறதில்ல.
யாரோ ஒருத்தர் கூர்ந்து கவனிக்கிறாரு, ஓ பச்சையிலேயே பல லட்சக்கணக்கான பச்சை இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா எல்லா மரங்களில் இருக்கிற இலைகளும் பச்சையாக இல்லை, பச்சையிலேயே ஆயிரக்கணக்கான வெரைட்டி ஆஃப் ஷேடில் பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குது. இந்த மாதிரி நம்ம கூர்ந்து கவனிக்கிற விஷயத்தை தான் உண்மையான எஜுகேஷன். அதனால் நீங்கள் எதை பார்க்குறதுனாலும் ஏனோதானோன்னு பார்க்கக்கூடாது. எப்போவுமே முழுமையாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயத்தை உங்கள் கண்ணு பார்க்குதுங்கிறத முழுமையாக கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மையான எஜுகேஷன். அதை நீங்கள் எப்போவுமே நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் இதை நீங்கள் மனசுக்குள்ளார வச்சு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல முழுமையாக வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம படித்த கல்வி நமக்கு உண்மையான உபயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாருங்கள், யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கலாம், புக்கில் இருந்து படிக்கிறது தான் உண்மையான கல்வி அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்லி கொடுக்குறதா உண்மையான கல்வி அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. நம்ம அப்பா அம்மா படிக்காதவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன எறும்பு போயிட்டுருக்கு, அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதர், ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதை தான் யாரோ ஒருத்தர் கவனித்து நமக்கு புத்தகத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த எறும்பு கூட்டம் கூட்டமாக போகுது வருது, ஒற்றுமையாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சாதிக்குது. அந்த மாதிரி யாரோ கூர்ந்து கவனித்து அதுக்கப்புறம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்கில். இதே மாதிரி புக்கில் வந்த வாட்டி தான் நம்ம படித்து கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்தும் படித்தவங்களோ படிக்காதவங்களோ நம்ம மனித உயிரினமோ இல்லை வேறு உயிரினமோ அதுங்ககிட்டேருந்து நிச்சயமாக நம்மளால் கற்றுக்க முடியும். யாருமே முட்டாள் கிடையாது. நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். நம்ம கூர்ந்து கவனிங்க, அவர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி இருந்தால் கற்றுக்குங்க, இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அதனால் எல்லாருக்கிட்டையும் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்றதை மட்டும் நீங்கள் முழுமையாக நம்பி அதை செயல்படுத்தணும். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த புத்திசாலித்தனம் எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? இந்த ஆகாயம்தான். வானத்தை பாருங்கள், ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதுவுமே கண்ணுக்கு பார்த்தா தெரியல, ஆனால் அதுக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா? ஸோ இந்த ஆகாயம்தான் மிகப்பெரிய புத்திசாலி. உலகத்திலே பிரம்மாண்டமான புத்திசாலி என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இந்த ஆகாயத்தை பார்க்குறோம் பாருங்கள், அவர் தான் மிகப்பெரிய புத்திசாலி. எப்படின்னு கேட்குறீங்களா? சூரியன் இருக்காங்க, சூரியனை சுற்றி கிரகங்கள் இருக்குது. அது ஏதோ ஒரு சக்தி மூலமாக அந்த ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காமல் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ளார தானே வாசனை இருக்குது. வாசனை எங்கே இருக்குது? வாசனை கண்ணில் பார்க்குறோமா? ஆனால் அது எங்கே இருக்குது? இந்த ஆகாயத்தில் தானே இருக்குது. காற்று கண்ணில் பார்க்குறோமா? ஆனால் அது இந்த ஆகாயத்தில் தானே இருக்குது. ரேடியோ கேட்க முடியுமா அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போது ரேடியோ அது இங்கே ஒரு ரேடியோ வச்சு ஆன் பண்ணிங்கன்னா அது பாட்டில் பேசிக்கிட்டே இருக்குது. எப்படி பேசுது? அதுக்குண்டான மூலம் எங்கேருந்து வருது? அது இந்த ஆகாயத்தோடு தானே கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்குது, ஒரு டிவி சேனல் இருக்குது. எத்தனை டிவி சேனல்? இன்றைக்கி 500 டிவி சேனல். அந்த 500 டிவி சேனலினுடைய இன்ஃபர்மேஷனும் எது வழியாக கடந்து வருது? இந்த ஆகாயத்து மூலமாக கடந்து வருது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இது மாதிரி நமக்கு தெரியாத மிக பிரம்மாண்டமான புத்திசாலித்தனம்லாம் இந்த ஆகாயத்துக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த ஆகாயம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஆகாயத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பாருங்கள். நிலாவை ஒரு 5 நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. வானத்தில் பறக்கிற பறவையை கொஞ்ச நேரம் பாருங்கள். நீங்கள் பறவையை பார்க்கல, நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கல, நீங்கள் நிலாவை பார்க்கல, நீங்கள் ஆகாயத்தை ஊடுருவி பார்க்குறீங்க. நம்ம வெறும் ஆகாயத்தை கொஞ்ச நேரம் உத்து பார்க்க சொன்னால் பார்க்க முடியாது. அதனால் நிலாவை பார்க்கும்போது ஆகாயத்தை ஊடுருவி தானே பார்க்க முடியும். அப்படி பார்க்குறதன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளார ஆகாய சக்தி ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீப்பாக ரொம்ப உங்கள்கிட்ட பேச விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கேன், நம்ம உடம்புக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது, ஆகாய சக்தி. அந்த ஆகாய சக்தியும் வானத்தில் இருக்கிற ஆகாய சக்தியும் என்னைக்கு மீட் ஆகுதோ, எப்போ நம்ம அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குறோமோ, அப்போ நமக்குள்ளார பிரம்மாண்டமான புரிதல்லாம் நடக்கும். யாரும் நமக்கு சொல்லித்தர தேவையில்லை, அந்த வானம் நமக்கு சொல்லி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக இந்த வானத்தை, ஒரு மரத்தை பாருங்கள். அந்த மரத்தை நம்ம பார்க்கல, மரத்தை பார்க்குறது அந்த ஒளி கண்டிப்பாக இந்த வானத்தை
நுழைச்சி அதை வந்து அதுக்கப்புறம் தானே நமக்கு வந்து அந்த மரம் தெரியுது, நடுவில் என்ன இருக்குது, பிளாங்க், எம்டி, அதுதான் ஸ்கைன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் எதையாவது ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. கண்ணை மூடி உக்காந்துருக்கிறதுக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒரே ஒரு புள்ளியை உத்து கவனிக்கிறதுக்கும் நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அதுதான் உண்மையான அறிவை நமக்கு கொடுக்குற ஒரு சேனல். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கோம். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.